ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ட்ரா ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி ட்ரா வந்து 257. இந்த 257க்கு நம்ம வந்து பவர் வச்சு எடுத்தால் நம்பர்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 2க்கு பவர் அப்படின்னா 7, அதே மாதிரி 5க்கு பவர் 0, 7க்கு பவர் 2. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இது நேற்று சண்டே ரிசல்ட், அதுக்கு முதல் நாள் 4 நாள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டி போர்டில் என்ன அப்படின்னா 2 இருக்குது, அது அப்படியே அடுத்த நாள் பாஸ் ஆகிடுது. அதுக்கடுத்த நாள் 8 இருக்குதுங்க, 8 அடுத்த நாள் பாஸ் ஆகிடுது. அதுக்கடுத்த நாள் 5 இருக்குது பாருங்கள், 5 அப்படியே பாஸ் ஆகிடுது. ஓகேங்களா, நேற்று சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னா 8. அப்போ 8 வந்து உள்ளே வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8 வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் அதிக நாள் இருக்கிறது வந்து 4 பாருங்கள், 23 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 7 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது. 0 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி இப்போ 4 வருங்க, 30 நாள் ஆச்சு. இன்றைக்கி உள்ளே வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே 9 வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 0 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி சி போர்டு வரும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 3 வந்து 38 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 9 வருங்க 16 நாள் பெண்டிங் இருக்குது. 6 வருங்க 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 4 வந்து 15 நாள் பெண்டிங் இருக்குது. நம்ம இது வந்து பெண்டிங் சார்ட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து சண்டே ரிசல்ட் வந்து 257. அதை வந்து நம்ம இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. இது இந்த வீக் ஃபுல்லாக ஃபாலோ ஆகும். என்ன அப்படின்னா 257 வந்து ஏபியை பிரித்தா 25, அதே மாதிரி 57, அதேமாதிரி ஏசி போர்டு பார்த்திங்கன்னா 27, அதே மாதிரி ஆப்போசிட்டாக பிரித்தா 72. இந்த 4 நம்பர் இந்த வீக்கில் உள்ளே ஃபாலோ ஆக போகுது. அதனால் உங்கள் கெஸ்ஸில் இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்றைக்கி கூட வரலாம், அல்லது இந்த வீக் ஃபுல்லாக இந்த 4 நம்பர் உள்ள பாஸ் ஆக போகுது. ஓகேங்களா, பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் வச்சு எடுத்ததில் வந்து ஏ போர்டில் 7, 5, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 0, 4, அதேமாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் 2, 9. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆலில் 72, 27, 75, 57, 49, 94, 02, 20. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 70, 07, 54, 45, 29, 92, 04, 40. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 59 எல்லாமே நம்ம ஆல் போர்டில் 2 டிஜிட்டில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 742, 509, 572. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசியில் 059, 295, 402. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 702, 549, 572. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் சிங்கிள் போர்டில் 7, 4, சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 9 கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஆர்மிட்ரா ரிசல்ட் நேற்று வந்து 286. அதை 286க்கு 2 நம்ம பவரை பார்க்கலாம். 2க்கு பவர் என்ன அப்படின்னா 7, 8க்கு பவர் ஒன்று 3, 6க்கு பவர் 1. அப்போ 731ங்கிறது பவர் வச்சு வரக்கூடிய நம்பர் கணக்கில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சண்டே ரிசல்ட் வச்சு தான் இந்த வீக்குள்ளே வரும். இருந்தாலும் நம்ம வருங்க நம்ம டி போர்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து போன வீக்கில் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், டி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 வந்திருக்குது. அடுத்த நாள் 8 பாஸ் ஆகிடுது. அதுக்கடுத்த நாள் 1 வரல. ஏன்னா நேற்று வந்து கடைசி நாள் வந்தனால ட்ரிபிள்ஸ் 4 வந்துருச்சு. ஓகேங்களா, ஒரு மாதத்தில் 25ஆந்தேதிக்கு மேலே 20 தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஸ் வரும். அதே மாதிரி இந்த மாதம் எண்டில் வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள், நேற்று அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டி போர்டில் 1 வந்துருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு பவர் 6 வந்துருச்சு. ஓகேங்களா, நேற்று அதே மாதிரி டி போர்டில் 6 வந்துருக்குது. நேரடியாக 6 வரலாம், அல்லது 1 வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் பெண்டிங் பார்த்திங்கன்னா 1 பார்த்திங்கன்னா இன்னையோட 30 நாள் வரப்போகுது. அதனால் 1 வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து 0 வந்து பாருங்கள் 43 நாள் பெண்டிங் இருக்குது. 6 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 0 8 நாள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 2 வந்து 7 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி டி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 வருங்க, 30 நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி வந்து 2 உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7 20 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 9 வந்து 8 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 5 பாருங்கள், ஏ போர்ட்லையும் சரி, பி போர்ட்லையும் சரி, சி போர்ட்லையும் சரி பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, அதனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 0 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 1, 6, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 0, 3, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 7, 2.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டில் ஏபிபிசிசி ஆளில் 07 70 32 23 63 36 10 01. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 72 27 03 30 16 61 17 62 எல்லாமே டூ டிஜிட்டில் ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 137 602 163. பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 032 307 617. பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 107 632 731. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் 1 அதே மாதிரி 2 சப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்கோம்னா 3 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 8 மினிட் ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா 362, 3க்கு பவர் என்ன அப்படின்னா 8, 6க்கு பவர் 1, 2க்கு பவர் 7. அப்போ வந்து 817 கணக்கில் வச்சுக்க இந்த நம்பர்ஸ் வந்து டூ டிஜிட்டாக வரலாம், 81ன்னு வரலாம், அல்லது 17ன்னு வரலாம், அல்லது 87ன்னு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டிங் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 8 மினிட் ஆகல. பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்டிங் எடுத்துகிட்டு 9 19 நாள் பெண்டிங் இருக்குது, 7 வந்து 22 நாள் பெண்டிங் இருக்குதுங்க, 4 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது, 2 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 0 வந்து பாருங்கள் பி போர்டெலாம் 28 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 1 17 நாள் பெண்டிங் இருக்குது, 3 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 9 பாருங்கள் 25 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் பாருங்கள் பெரிய நம்பர்ஸ் தான் வந்து 8 வந்து பாருங்கள் 24 நாள் பெண்டிங்கு, 9 வந்து 11 நாள் பெண்டிங்கு, 4 வந்து 14 நாள் பெண்டிங்கு, 1 பாருங்கள் 14 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 9 7, அதேமாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் 0 1, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 4. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சி ஆளில் 90 09 71 17 08 80 14 41. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 84 48 01 10 97 79 98 74 எல்லாமே டூ டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சி ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 918 704 971. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 790 108 014. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 908 714 817 நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் 9 0 சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாரத்தில் முதல் நாளுங்கனால நம்பர்ஸ் எப்படி வரலாம். ஓகே, தேங்க்யூ.